தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எதையும் அரசு மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக ஊடகங்களில் வெளிவந்துள்ள செய்திகள் முற்றிலும் தவறானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் தனித்துவத்தோடு இயங்கி வரும் சூழ்நிலையில் அவற்றை மேலும் மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு இப்பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிவந்திருக்கும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது மற்றும் உள்நோக்கம் கொண்டதாகும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கோபி, குமரன், ராஜேஷ் ஆகியோரை போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து குமரன், கோபி, ராஜேஷுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பின்னர் 3 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பூந்தமல்லி சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 2வது முறையாக போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்டு மணிவண்ணனும் பூந்தமல்லி சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் நெய்வேலி NLC தலைமை அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. நெய்வேலி NLC நிறுவன ஊழியர்கள் கடந்த சில மாதங்களாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். அதன்படி அண்ணா தொழிற்சங்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் NLC சேர்மன் பிரசன்னகுமார் மற்றும் மனிதவள இயக்குனர் சமீஸ்வரப் ஆகியோரிடம் தங்கள் கோரிக்கை மனுவை வழங்கினர். அந்த மனுவில் தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு தகுதியின் அடிப்படையில் நிரந்தர பணி, தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கேட், நீட், TNPSC, UPSC தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காரும் பிக்கப் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராஜாஜி நகரைச் சேர்ந்த சீனு என்பவர் தனது குடும்பத்தினர் 10 பேருடன் இனோவா காரில் உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருவண்ணாமலைக்கு சென்றுள்ளார். நிகழ்ச்சி முடிந்து ஊர் திரும்பிய போது வாகனம் ஊத்தங்கரையை அடுத்த சிங்காரப்பேட்டை அருகே காரும் பிக்கப் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரை ஓட்டிச் சென்ற சீனு, அவரது தாய் பாப்பாத்தி அம்மாள் மற்றும் உறவினர் ஷர்மிளா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காரில் பயணம் செய்த மற்ற 7 பேரும் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்பு கொண்ட 6 பேரும் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாப்பாநாடு அருகே கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் ஒருவர் அவரது காதலன் மற்றும் நண்பர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இளம்பெண்ணின் காதலன் மற்றும் 17 வயது சிறுவன் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யாமல் மெத்தனமாக செயல்பட்ட பாப்பாநாடு காவல் உதவி ஆய்வாளரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் செல்லும் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் 2 இருசக்கர வாகனங்களில் 6 பேர் தப்பிச் சென்ற நிலையில் மீதமுள்ள 2 போலீசார் தேடி வருகின்றனர். 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நாகை போக்சோ நீதிமன்றம் விடுவித்த நபருக்கு மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கடந்த 2015ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த வழக்கில் ராஜேஷ் குற்றவாளி அல்ல என்று கூறி நாகை போக்சோ நீதிமன்றம் விடுவித்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நாகை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து ராஜேஷ் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. மேலும் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 4000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள கள்ளழகர் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கான பணிகள் வேத மந்திரங்கள் முழங்க பாலாலய பூஜையுடன் தொடங்கியது. மேலூர் அருகே பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோயிலில் உள்ள யாகசாலை மண்டபத்தில் பட்டர்கள் வேத மந்திரங்கள் முழங்க 7 பிரதான கும்ப கலசங்கள் மற்றும் 108 சிறிய கும்ப கலசங்கள் வைக்கப்பட்டு நூபரகங்கை தீர்த்தம் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட தீர்த்த குடங்களை மேள தாளங்களுடன் மூலவர் சன்னதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கான பாலாலய பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கர நாராயணர் கோயில் குடமுழுக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் ஆட்டுக்கூட்டம் போல் அடைத்து வைத்து மனித உரிமை மீறல் நடைபெற்றதாக புகார் எழுந்திருக்கிறது. சங்கரன் கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற சங்கர நாராயணர் திருக்கோயில் குடமுழுக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இந்நிலையில் அனுமதி சீட்டு இல்லை என்று கூறி பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வெயிலில் காக்க வைக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்த பக்தர்கள் ஆட்டு மந்தைகள் போல் 100 பேராக பிரித்து கயிறு கட்டி அவர்கள் மீது மனித உரிமை மீறப்பட்டதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோயில் திருவிழாவில் இளைஞரை கொலை செய்த நபர்களின் வீடுகள் மற்றும் உடைமைகளை சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடியை அடுத்த VKS காலனி பகுதியில் உள்ள அம்மன் கோயில் திருவிழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கோணாமேடு பகுதியைச் சேர்ந்த ஜான் ஸ்ரீதர், கார்த்திக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகள் மற்றும் வாகனங்களை உடைத்து சேதப்படுத்திய கொலையான சந்துருவின் உறவினர்கள் 20 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே பயிற்சி மருத்துவர் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடை அடுத்த அட்டப்பாடியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு பொது அறுவை சிகிச்சை பிரிவில் பயின்று வருகிறார். இந்நிலையில் மதுக்கரை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராகவும் அவர் பணியாற்றி வந்தார். வழக்கம் போல் பணிக்கு சென்ற அவர் தனக்கு வயிற்றுப்போக்கு இருப்பதாக கூறி செவிலியர்களிடம் வென்பிளான் பொருத்தி கொண்டார். பின்னர் பயிற்சி மருத்துவர்கள் ஓய்வெடுக்கும் அறைக்கு உறங்குவதற்காக சென்ற அவரை மற்றவர்கள் எழுப்ப முயன்ற போது அவர் இறந்தது கண்டறியப்பட்டது. இது குறித்து வழக்கு பதிந்த போலீசார் காதல் தோல்வியால் மயக்க ஊசி செலுத்தி தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் உள்நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் யாரும் இல்லாததால் நோயாளி ஒருவருக்கு அங்கிருக்கும் தூய்மை பணியாளர் ஒருவர் டிப்ஸ் ஏற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அரசு தலையிட்டு இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.